வணக்கம் நண்பர்களே, உங்களை சட்டமைய சேனலுக்கு வரவேற்கிறேன். மறக்காமல் எல்லோரும் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பவர் என்ன, நம்மளோட ரைட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து நம்ம வண்டியை நிறுத்தினாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு யாரும் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகாமல் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி யோசிக்கணும். அந்த டைமில் அவங்க நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்றதை பார்க்கணும். அந்த மாதிரி கேட்குற போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு கரெக்டான ஐடென்டிட்டியும் அவர் வந்து ஒரு கரெக்டான நேமும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு போலீஸ் இல்லை, அவங்க வந்து வேறு யாரோ அப்படின்னு சொல்லி யூனிஃபார்மில் டவுட் வந்தோன்னா நீங்கள் அவங்ககிட்ட பொலைட்டாக உங்கள் ஐடி கார்டு இருக்கா, இல்லைனா வந்து உங்கள் பேட்ச் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள டிமாண்ட் பண்ணி நம்ம கேட்கலாம். அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. டவுட் வந்தால் யாரெல்லாம் நம்மக்கிட்ட டிமாண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ரேங்கிங்கில் கீழேருந்து பார்ப்போம். ஏஎஸ்ஐ 1 ஸ்டார் இருக்கும், அவங்க வந்து நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் கேட்டு டிமாண்ட் பண்ணலாம். எஸ்ஐ 2 ஸ்டார் இருக்கும், அவங்ககிட்டையும் கேட்டு டிமாண்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர் 3 ஸ்டார். ஒரு டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற எனி போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆர்சி புக் கேட்கலாம், நம்மளோட டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருந்தால் கேட்கலாம். மற்றபடி அவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்குறதுக்கு எதுவும் ரைட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸர் டிமாண்ட் பண்ண நம்ம அவங்கக்கிட்ட காட்டலாம். அதே மாதிரி எந்த ஸ்டாரும் இல்லாத டிராஃபிக் கான்ஸ்டேபிள் அல்லது வேறு யாராவது க்ரைம் கான்ஸ்டேபிள் கிட்ட வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் வந்து அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிமாண்ட் பண்ணால் அவங்க நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இன்கேஸ் ஒரு டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற எனி போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆர்சி புக் கேட்கலாம், நம்மளோட டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருந்தால் கேட்கலாம். மற்றபடி அவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்குறதுக்கு எதுவும் ரைட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸர் டிமாண்ட் பண்ண நம்ம அவங்கக்கிட்ட காட்டலாம். அதே மாதிரி எந்த ஸ்டாரும் இல்லாத டிராஃபிக் கான்ஸ்டேபிள் அல்லது வேறு யாராவது க்ரைம் கான்ஸ்டேபிள் கிட்ட வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் வந்து அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிமாண்ட் பண்ணால் அவங்க நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இன்கேஸ் போலீஸ் கிட்ட அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்னு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க டிஜிலாக்கர் ஆப்பு இல்லை எம்பரிவாகன் ஆப்பு, அந்த 2 ஆப்பை வச்சு நம்ம ஆர்சி புக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம், நம்ம டிஎல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 2 வகையில் வந்து நம்ம போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா காட்டலாம். இன்சூரன்ஸ் காப்பி நம்ம ஃபோட்டோ பிடிச்சி அதில் அந்த ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த ஆப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போலாம் போலீஸ் நம்மளுக்கு கேட்குறாங்களோ அவங்க டிமாண்ட் பண்ணுறப்பலாம் நம்ம வந்து அதை காட்டலாம். அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. ரீசெண்டாக ஹைகோர்ட் ஆர்டர் அதில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போலாம் வந்து போலீஸ் நம்மளை டிடைன் பண்ணலாம், நம்ம வண்டியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது ஒரு கொஞ்சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு போலீஸ் வந்து நம்மளை என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வாகன சோதனையில் ஈடுபடுறப்ப ஒரு போலீஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எப்பயுமே நம்ம வண்டியிலேருந்து பைக்லேருந்தோ கார்லேருந்தோ நம்மக்கிட்டேருந்து கீயை பிடுங்கக்கூடாது. அப்படி இன்கேஸ் பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது ப்ரூஃப் வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை காரை விட்டு வெளியே இழுக்கத்தோ இல்லைனா வண்டியை விட்டு போகிறப்ப ஹராஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த போலீஸுமே நடந்துக்கூடாது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, வண்டி டோ பண்ணுறது. இன்கேஸ் நோ பார்க்கிங்கில் அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நம்ம வண்டி உள்ள உட்காந்துருக்கப்பே வந்து நம்மளை டோ பண்ணக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இன்கேஸ் ஒரு ஃபீமேல் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு உமனையோ அல்லது ஒரு கேர்ளையோ பிடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து 6 PM மேலே, அதான் ஈவினிங்க்கு அதுக்கப்புறமா பிடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு உமன் காப்பு வச்சுருக்கணும். உமன் காப்பு வச்சு தான் வந்து அவங்க செக் பண்ணி அவங்கள ஃபிசிக்கலாக செக் பண்ணுற மாதிரினா கம்பல்சரி உமன் காப்பு வேணும். ரெண்டாவது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லைசன்ஸோ இல்லைனா வேறு எதாவது நம்மக்கிட்ட வந்து சீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு கரெக்டான ரெசிப்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க போய்ட்டு சீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சீஸ் பண்ணுற ரைட் கிடையாது. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வரப்போ அவங்க கம்பல்சரி செல்லான் புக்கோ இல்லைனா செல்லான் மிஷினோ வச்சுருந்தால் மட்டும் தான் நம்மளை வந்து பெனலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க ஃபைனை வந்து அவங்க ஃபைன் கலெக்ட் பண்ணணுன்ற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் வந்து எந்த போலீஸும் வந்து வாகனம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கோ அல்லது வந்து நம்மளை செக் பண்ணுறதுக்கோ ரைட் கிடையாது. இன்கேஸ் நம்ம ஏதோ ஒரு லா வந்து பிரேக் பண்ணிட்டோம், ஏதோ வயலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட டிஎல்லையும் இல்லை ஆர்சி இன்சூரன்ஸை வந்து போலீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை டிமாண்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலாமே தவிர அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்னா, அந்த மாதிரி டைமில் உங்கள் டிஎல்லையும் ஆர்சியும் வந்து அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அது கரெக்டான ரெசிப்டை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அவங்க யூனிஃபார்மில் இருந்தாலும் சரி, பக்கல் நம்பரு அதெல்லாம் கரெக்டான ஒரு கிளியர் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் அவங்க போலீஸ் மேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அவங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட் காட்டலாம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அவங்க ஐடி கார்டை டிமாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் போலீஸா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. நம்ம கேட்குறது கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணும். அது மாதிரி நீங்கள் போலீஸா சார், உங்கள் ஐடி கார்டு காட்டுங்க, அது மாதிரி நம்ம கேட்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இன்கேஸ் உங்களை வந்து அவங்க டிராஃபிக் வயலேஷனுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு வயலேஷனுக்கோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இன்கேஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதை நம்மளை டிடெக்ஷன் பண்ண டைம்லேருந்து, அதான் நம்மளை வச்சு இந்த டைம்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க நம்மளை வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கணும்.
இது வந்து கம்பல்சரி. அது டிராஃபிக் வயலேஷன் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க இந்தியாவில். இருந்தாலும் இன் சம் கேஸ் அது மாதிரி நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங். இன்றைக்கி வந்து இந்தியாவை விட தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குதுன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரீத் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீத் அனாலிசிஸரை வச்சு உங்களை செக் பண்ணி உங்கள் வந்து 100 கிராம் 100 எம்எல்க்கு வந்து 30 mg பிளட்டில் கலந்துருந்தால் மட்டும்தான், அது அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் சொல்லி ப்ரூஃப் பண்ணுற ரைட் போலீஸ்க்கு இருக்குது. இன்கேஸ் ப்ரீத் அந்த அனலைசர் இல்லாமல் நம்மளை வந்து வாயால் ஊது அந்த மாதிரிலாம் ப்ரீத் அனலைசர் ரிப்போர்ட் இல்லாமல் நம்ம மேலே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஃபைன் வந்து அதுக்கு 2000 ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு. அந்த மாதிரி டைமில் வந்து போலீஸ் நம்ம வண்டியை வந்து டிடைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 2016 அப்புறமா 10,000 ஆகத்தான் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு சாத்தியன்றது தெரில. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். போலீஸ் எப்பப்போலாம் நம்ம வண்டியை சீஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஸ்பீடாக போனோன்னா நம்ம வண்டியை சீஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத வண்டி ஓட்டினா வந்து சீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓவர் ஸ்பீடோ இல்லை ஓவர் லோடோ போனால் சீஸ் பண்ணலாம். அதேமாரி நம்ம டிராஃபிக் வயலேஷனில் வந்து ஜம்ப்பு, அதான் ரெட் லைட்டை வந்து நம்ம தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டா சீஸ் பண்ணலாம். பர்மிட் இல்லாத வண்டிகளை வந்து சீஸ் பண்ணலாம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி போனாலும் சீஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சில டைமில் வந்து நடக்காமலும் போகலாம். அது வந்து நம்மளை வெரிஃபை பண்ணுற போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். இதெல்லாமே நம்ம சேஃப்டிக்கு தான். நமக்கான சட்டத்தை வந்து நம்ம தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுங்க. மோஸ்ட்லி வந்து எந்த மாதிரி ஒரு வயலேஷனில் ஈடுபடாதீங்க. ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் நின்று பேசுங்க. ஸோ அதனால் வந்து ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்மெட் போடுங்க. கம்பல்சரி ஹெல்மெட் போட்டே ஆகணும். இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி வந்து ஹெல்மெட்டுன்னு சொல்கிறாங்க. ஹெல்மெட் போட்டு போகிறது நமக்கு நல்லதுக்கு தான். இருந்தாலும் அதை பற்றி நம்ம சொல்கிறன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹெல்மெட் மஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் ஆக்சிடெண்ட்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அது வந்து நம்மளாக வாலண்டியராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். சட்ட மையத்தில் நாங்கள் மீண்டும் சீக்கிரம் சந்திப்போம். ஸ்டே வித் அஸ். தேங்க்யூ. நன்றி. கண்டிப்பாக சேனல் கூட இருங்க. கண்டிப்பாக அடுத்தது நம்ம இதே மாதிரி வேறு ஒரு லாவை பற்றி